அருமையானவர்களே, இந்த நாளும் அவனுடைய வார்த்தையை நன்மத்திலே கொண்டு வருகிறேன். நீதிமொழிகள் 13:12 வசனம் பாருங்களேன். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இல்ல எப்படி போட்டு பாருங்க, ஜீவ விருட்சம். ஆதியிலே ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் குறிப்பா 2 கனி வச்சார். ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்னு ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தை புசித்திருந்தால் ஆதாம் என்றென்றைக்கும் உயிருள்ளவனாய் ஆண்டவரோடு இருந்திருப்பான். ஆனால் அவன் தெரிந்து கொண்டதோ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்ப அந்த ஜீவ விருட்சத்தை அடையவே முடியாதுன்ற அளவுக்கு தேவன் தூதர்களை வைத்து சுடரொளி பட்டயத்தெல்லாம் வச்சு அப்படி தடுத்துட்டா இருப்பாரு. அப்ப இதுதான் சரித்திர உண்மை. ஆதியாகமத்துலதான் இருக்கு பாருங்க. இங்க என்ன போட்டிருக்குன்னா, வெட்டு நாட்கள் காத்திருத்தல் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுமா, ஆனா விரும்பின ஒரு நன்மை வர்றப்ப அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அப்படி இருக்கும். அது போல இருக்கும். அவ்வளவு ப்ரெஷியஸா இருக்கும். உங்க வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க ரொம்ப நாளா காத்திருந்து பெற்றுக்கொள்வோம்ன்ற நம்பிக்கையோட இருக்கீங்கல்ல. ஆண்டவர் என்று சொல்லுகிறார், நீ விரும்பினது உன்னை தேடி வரும். ஆமென். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகும். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகும். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அப்ப நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுகிறது, களைப்படைய பண்ணுகிறது. அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே சோர்வாவே இருக்கு. வெளியே பாக்குறப்ப அவருக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு, அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கும். அப்ப வெளியே பாக்குறப்ப நீங்க சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப நாள் காத்திருந்துட்டேன் என்னத்த அப்படின்னு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்பினது உன்னை தேடி வரும். விரும்பினது, நீங்க விரும்பின காரியங்கள், தேவனிடத்தில் நீங்க கேட்ட காரியங்கள் இந்த நாளில் அவர் உங்களுக்கு தருவார். நெடுநாட்கள் காத்திருப்பதற்கு ஒரு முடிவை இன்று கர்த்தர் கொண்டு வருகிறார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராகிய கர்த்தர் இவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்க விரும்பினபடி உங்களுக்கு செய்வார். உங்க வாழ்க்கை நீங்கள் விரும்பினபடி கர்த்தர் செய்வார். என்று சொன்னா அந்த விருப்பத்தையே கொடுத்தது அவர் தான். விருப்பத்தையும் செய்கையும் கொடுக்கிற தேவன். அப்ப விரும்பினதே ஆண்டவருடைய சித்தம் தான். அந்த விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்ய போகிறார். அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் உங்கள் இருக்குமாயின், உங்கள் விருப்பம் இருக்குமாயின், இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், நீ விரும்பினது உன்னை தேடி வரும். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுநாட்கள் காத்திருப்பதற்கான முடிவு இன்று என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாள் சந்தோஷமான நாள். இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நம்முடைய நெடுநாட்கள் காத்திருப்பதற்கு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். பெரிய பெரிய நன்மைகளை இன்று அனுபவிப்போம். புதிய துவக்கமா இருக்குமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.